தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் அவர் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 31 அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயித்து கொடுக்கிற ஒரு வார்த்தையாவது, சில காரியங்களுடைய முடிவை குறித்து நீங்கள் யோசித்து வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய ரிசல்ட்டை குறித்து யோசித்து வைத்திருக்கிறீங்க, எதிர்பார்த்திருக்கிறதான பிஸ்னஸை குறித்து சில காரியங்களை யோசித்து வைத்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் முடிவை குறித்த நம்பிக்கை உனக்கு உண்டு, அது அப்படியே வாய்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆம் தேவ பிள்ளையே, அதை அப்படியே உன் வாழ்க்கையில் வாய்க்கும்படியாக சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு. இந்த காரியங்கள் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், செய்கிறோம், இதுக்கு இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு வரும், கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது, உன் முடிவை பற்றிய நம்பிக்கை உனக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் சிறையிருப்பிலிருந்து அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அப்போ உனக்குரிய காரியத்தை தேவன் கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவிலே கர்த்தர் நம்பிக்கையை வைக்கிறார். தேவன் அந்த நம்பிக்கையை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி அதை வாய்க்க பண்ணி அவைகளை இந்நாட்களிலே உன் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவார். அது நிச்சயமாய் நிறைவேறும். காரியங்கள் வாய்க்கும். அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களை நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவாரானால், காரியங்களை கைகூடி வர பண்ணுவாரானால், இன்றைக்கு உன் முடிவை பற்றிய நம்பிக்கை உனக்கு உண்டு. சகலமும் உன் வாழ்க்கையில் அவைகளை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தர்களை உடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எதிர்பார்த்திருக்கிற சில முடிவுகள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அவைகளிலே அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணி அதை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ சில காரியங்களுக்காக யோசித்து வைத்திருக்கிற அந்த முடிவுக்கு நேராக சகலவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணவும், அவைகளை வாய்க்க பண்ணவும், அதிலே நம்பிக்கையை கொடுத்து நடத்தவும் அவர் உண்மை உள்ளவர். அது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God bless you. God bless you. God bless you.